டிவிகே தலைவர் விஜய் தனது சுற்றுப்பயணத்தை இன்று தொடங்குகிறார் திருச்சியில். இதை ஆவலுடன் விஜய் கட்சியின் தொண்டர்கள் எதிர்பார்த்து குதூகலத்தில் உள்ளனர். திமுகவின் தூண் என்று சொல்லப்படும் அமைச்சர் நேரு கூட திருச்சியை யாராலும் அசைக்க முடியாது, திருச்சியின் கோட்டை என்றார். அந்த கோட்டையில் ஓட்டை போட கிளம்பிவிட்டார் அண்ணன் விஜய் அவர்கள். சென்னையில் இருந்து தனி விமானத்தில் காலை 8:40 மணிக்கு புறப்பட்ட விமானம் சுமார் 45 நிமிடங்களில் திருச்சியை வந்து அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விஜயின் தொண்டர்கள் குதூகலத்தில் ஆடி கொண்டாடி வருகின்றனர். பல இளைஞர்கள் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் விடுமுறை எடுத்துவிட்டு வந்திருப்பதாக கூறுகின்றனர். இது அவர்களின் அரசியல் ஆர்வத்தை காட்டுகின்றது. இதைத்தான் சொல்கிறேன், திருச்சியில் ஓட்டை திமுகவில் என்று. திரு விஜய் அவர்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட பிரச்சார வாகனம் நேற்று இரவு சென்னையிலிருந்து கிளம்பி திருச்சி விமான நிலையத்தின் வாசல் பகுதியில் நுழைவாயிலில் நிறுத்தப்பட்டுள்ளது. திரு விஜய் அவர்கள் தனி விமானத்தில் வந்து இறங்கியவுடன் அவர் நேரடியாக இந்த வாகனத்திற்கு வந்தடைவார். இந்த வாகனத்தில் லிஃப்ட் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. உள்ளே செல்லும் திரு விஜய் அவர்கள் தனது லிஃப்டில் ஏறி நின்றால் மேல் நோக்கி அழைத்து செல்லப்படுவார். அந்த வாகனத்தின் மேலே பிரத்யேகமாக பாதுகாப்பு கவசங்கள் பொருத்தப்பட்டுள்ளன. மேலே நின்று பேசும்போது பாதுகாப்பாக நிற்பதற்கு அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. திரு விஜய் அவர்களுடன் அவரது மேனேஜர் தனி விமானத்தில் உடன் சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் திருச்சி வந்தடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 3 மாவட்டங்கள் தனது சுற்றுப்பயணத்தை இன்று நடத்த திட்டம் தீட்டியுள்ளனர். இதை பார்த்து அங்கு பெண்களும் இளைஞர்களும் ஆட்டம் பாட்டம் என கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விஜயை காண வரும் ரசிகர்களுக்கு, கட்சி தொண்டர்களுக்கு போதுமான மருத்துவ வசதிகள் தாவேகா கட்சியினரே செய்துள்ளனர். முக்கிய குறிப்பாக அவர்கள் வயது முதிர்ந்தவர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் வர வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர். முக்கியமாக இது விஜயின் வேண்டுகோள். ஏனென்றால் அவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துவிடக்கூடாது என்ற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான். அதே போன்று திரு விஜய் அவர்கள் வரும் வழிகளில் போதுமான தண்ணீர், குடிநீர் வசதி அனைத்தும் செய்யப்பட்டுள்ளது. போக்குவரத்திற்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாத வகையில் காவல்துறையின் வழிமுறைகளை முறையாக பின்பற்றுமாறு விஜய் தனது கட்சி தொண்டர்களுக்கு ஆணையிட்டுள்ளார். அவர் தனது பிரச்சாரத்தில் முக்கியமாக திமுகவை சாடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி மக்களிடம் அவர் என்ன தனது கொள்கை, தேர்தல் பரப்புரையில் மக்களுக்கு என்ன செய்ய போகிறார் தான் வெற்றி பெற்று வந்தவுடன் என்று பல கேள்விகள் அவர் முன் வைக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக அவர் பள்ளியில் படிக்கும் குழந்தைகளுக்கு பல நலத்திட்டங்களை செய்து வந்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு என்ன முன்னேற்றம் கல்வியில் செய்யப் போகிறார் என்று பல விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். வேலை வாய்ப்புகளை எவ்வாறு உருவாக்குவார் என தனது தேர்தல் வாக்குறுதியில் கொடுப்பாரா திரு விஜய் என்று எதிர்பார்க்கின்றனர். ஏனென்றால் ஒரு மாற்றத்தை நோக்கி தான் இவரது பயணம். அதற்காகத்தான் இளைஞர்களின் முழு ஆதரவு இவருக்கு உள்ளது என்று தமிழகம் முழுவதும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. ஆனால் எதிர்பார்த்த அளவு திரு விஜய் அவர்களின் கூட்டம், அவரை பார்க்க கூடும் கூட்டத்தை தான் கண்டு அனைத்து
கட்சிகளும் அஞ்சுகின்றன. அந்த கூட்டத்தை வைத்து தான் இவருக்கு 15% வாக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது என்று கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. பல அரசியல் வல்லுநர்களும் அதை உறுதி செய்கின்றனர். பார்க்கலாம் தனது சுற்றுப்பயணத்தில் எவ்வாறு மக்களை கவர்கிறார் என்று.